டிட்வா புயலால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. திருவாரூரில் தொடர் மழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. தாளடி நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வடிகால்வாய் தூர்வாரப்படாததால் வயலுக்குள் மழைநீர் புகுந்ததாக விவசாயிகள் கூறினர். பல்லவராயன் கட்டளை, புழுதிக்குடி, விக்கிரவாண்டியம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. விவசாய நிலங்கள் சம்பவத்தில் பெஞ்ச மழையினால் ஒரு வார காலமாக தண்ணீர் வடியாமல் மூழ்கி நெற்பயிர்கள் எல்லாம் அழுகியுள்ள சூழ்நிலையில் உள்ளது. இதுவரை அரசாங்க அதிகாரிகள் யாரும் நேரில் சென்று பார்வையிடவில்லை. அதேமாரி முசாக்குளம் கிராமம், கள்ளக்குடி கிராமம், மாரணமங்கலம், ஒலனி, அன்னுக்குடி, கூத்தங்குடி, மேலே கூத்தங்குடி எல்லா கிராமங்களும் அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்தும் குருவை நட்டு குரு அறுவடை செய்யும் பொழுதும் மழை பெய்ந்து நெல் சரியான நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் சரியான நேரத்தில் அது கொள்முதல் பண்ண முடியாமல் எங்களுக்கு ரொம்ப இழப்பீடு ஆகியுள்ளது. அடுத்தபடியாக வடிகால் பாசன வாய்க்காவும் ஒழுங்காக பாசனத்துக்கு வெட்டி கொடுக்கல. அதுமாரி வடிகாலும் தண்ணி இப்போ இழுத்து வடியாமல் இருக்குது. மேற்கொண்டும் இன்னும் மழை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சு இன்னும் தண்ணி ஏறிக்கொண்டு தான் இருக்கும் போல இருக்குது. அப்படி இருக்கும் காலத்தில் இந்த பயிர்கள் எல்லாம் அழுகெல்லாம் வீணாக தான் போகும். அரசாங்கத்தினுடைய அதிகாரி அவர்கள் உடனடியாக வந்து பார்வையிட்டு எங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யுமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை திருக்கடையூரில் மழையால் 500 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சாவூர் புத்தூரில் இளம் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு மழையில் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகி போய்விட்டது. இந்த வயல் என்பது இனிமேல் எந்தவித பயனும் அளிக்காத விவசாயிக்கு அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று பல்வேறு இடங்களில் அம்மாப்பேட்டை, புத்தூர், பல்லவரையான்பேட்டை, உக்கடை, சேர்மாலூர், சாலியமங்கலம், களஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. விவசாயிகள் நகைகளை அடகு வைத்து கடன் வாங்கி தான் இந்த விவசாயத்தை செய்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் முறையாக வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததனால் இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த பாதிக்கப்பட்ட இடங்களை வேளாண் துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஏக்கர் தற்போது கடந்த மழையிலேயே முழுவதும் அழுகி வீணாகி போய்விட்டது. இந்த மழை தொடருமேயானால் இன்னும் பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும். உடனடியாக ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டையில் தொடர் மழையால் சுமார் 70 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கி சேதமாகின. புயல் காரணமாக திருச்சி ஏர்போர்ட்டில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டிட்வா புயலின் காரணமாக சென்னை, காசிமேடு, கடலூர் மாவட்டம், ராமநாதபுரம் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ராமேஸ்வரம், மண்டபம் கரையோரம் நிறுத்தப்பட்டுள்ள படகுகள் சேதமாகியுள்ளது.